ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருநெல்வேலி மாவட்டத்துல பார்த்தோம்னா பனை மரங்கள் நிறைய இருக்கும். பனை மரத்துல இருந்து எடுக்கப்படுற வெல்லமான பனங்கருப்பட்டி யூஸ் பண்ணி நாங்க நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம். அதுல ஒண்ணுதான் கருப்பட்டி ஆப்பம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய காலை உணவான இந்த கருப்பட்டி ஆப்பம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம பண்ண போற குவான்டிட்டிக்கு 12 பெரிய சைஸ் ஆப்பங்கள் கிடைக்கும். 1.5 கப் பச்சரிசி போட்டுக்கிறோம். இது கூட புழுங்கல் அரிசி 3/4 கப் சேர்த்துக்கிறோம். பச்சரிசிக்கு பாதி அளவு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கணும். புழுங்கல் அரிசிக்கு பதிலா நம்ம இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். இது கூட வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடுவோம். இது நல்லா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குவோம். நம்ம ஆப்பத்துக்கு அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தோம்ல, இப்ப மூடியை திறந்து பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கிறத பார்க்கலாம். ஆப்பம் நல்லா சாஃப்டா வரணுங்கிறக்காக இது கூட அவல் 1/4 கப்பு சேர்த்துக்கிறோம். அவலுக்கு பதிலா நம்ம வீட்டுல சாதம் பொங்கியிருப்போம் இல்லையா, அதுல ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டுக்கிட்டாலும் நல்லா நம்மளுக்கு ஆப்பம் சாஃப்டா வரும். இது கூட கல்லுப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். பொதுவா நம்ம ஆப்பத்துக்கு இந்த மாதிரி கிரைண்டர்ல அரைக்கணும் அப்படின்னு அவசியம் எதுவும் கிடையாது. நம்ம வீட்டுல பொதுவா இந்த மாதிரி ஆப்பத்துக்கு அரைக்கும் போதே அடை மாவு, இட்லி மாவு எல்லாமே சேர்த்து அரைச்சிருவோம். அதனாலதான் நான் இந்த மாதிரி கிரைண்டர்ல அரைச்சிருக்கிறேன். ஸோ ஆப்பத்துக்கு மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்ம கிரைண்டர்ல வேண்டாம், மிக்சியில கூட அரைச்சிக்கலாம். இனிமே எல்லாத்தையும் நம்ம கிரைண்டர்ல போட்டு நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். ஆப்ப மாவு நல்லா பக்குவமா வரணும் அப்படின்னா நம்ம அதை நல்லா கெட்டியா அரைக்கணும். தண்ணி அதிகம் சேர்க்கவே கூடாது. ஆப்ப மாவை இப்ப கொஞ்சம் நல்ல பெரிய பாத்திரத்துக்கு மாத்திருவோம். ஏன்னா ஆப்ப மாவு புளிக்கும் போது அது நிறைய பொங்கி வந்துடும். ஆப்ப மாவு நல்லா புளிக்கணும் அப்படிங்கறக்காக நம்ம இது கூட ஈஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஈஸ்ட் பிரெட் பேக் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது தான். இதுக்கு பேர் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட். நம்ம கடையில கிடைக்கிற எந்த ஈஸ்ட் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஈஸ்ட் நம்ம கிட்ட கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதிலா ஒரு தேங்காயை உடைச்சு அந்த தண்ணி 1 கப் இருக்க மாதிரி எடுத்து அது கூட சேர்த்துக்கிட்டாலும் நல்லா சீக்கிரமா புளிச்சிடும். ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி விடுறதுக்காக அது கூட 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறோம். இனிமே இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். ஆப்ப மாவு நல்லா கெட்டியா தான் இருக்கணும். ஏன்னா ஆப்ப மாவு புளிச்சு வரும்போது கொஞ்சம் அது நிறைய தண்ணி விட்டுரும். பொதுவா ஆப்ப மாவு நல்லா புளிக்கிறதுக்கு 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நம்ம ஆப்ப மாவு பகல்ல எந்த நேரத்துல வேணாலும் அரைச்சிருக்கலாம். ஆனா ஈஸ்ட சேர்க்கறது நம்ம நைட் தூங்க போகும்போது சேர்த்தோம்னா தான் கரெக்டா இருக்குது. இல்லைன்னா அதிகமா புளிச்சிருது. இனிமே ஒரு மூடி போட்டுட்டு இதை இந்த மாதிரி கவுண்டர் டாப்லயே வச்சிடலாம். நம்ம ரொம்ப அதிகாலையிலே தான் ஆப்பம் செய்வோம் அப்படிங்கறதுனால அதுக்கு தேவையான கருப்பட்டி பாகையும் முந்தின நாளே நம்ம கரைச்சு வச்சிருவோம். அது நம்மளுக்கு காலையில ஈஸியா இருக்கும். இங்க கருப்பட்டி மாதிரி பொருட்கள் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தாங்க. இங்க கருப்பட்டியோட விலையும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த 3 கருப்பட்டி இருக்கு இல்லையா, இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இதோட விலை நம்மளுக்கு $5 இல்லைன்னா $6 இருக்கும். நம்ம எந்த ஏரியால இருக்குமோ அதை பொறுத்து இருக்குது. இதுல நம்ம ஒரு கருப்பட்டி எடுத்து மெஷர் பண்ணி பார்க்குறோம். கிட்டத்தட்ட 150 கிராம், அதாவது 160 கிராம் இருக்குது. நம்ம இந்த கருப்பட்டியை உடைச்சிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டி இதுல இருந்து எடுத்துக்க போறோம். ஸோ இந்த ஒரு பெரிய கருப்பட்டியில 3/4 பங்கு அளவுக்கு உள்ள கருப்பட்டி பீஸ்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சு அதுல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இதுல நாம 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டி துண்டுகளை போட்டுக்கிறோம். மீதத்தை காஃபி போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். கருப்பட்டியை எப்படிதான் சுத்தமா பண்ணாலும் அதுல கொஞ்சமா மண் இருக்கும். அதனாலதான் இந்த மாதிரி கொதிக்க வச்சு கரைய வச்சுக்கிறோம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த கருப்பட்டி பாகு நல்லா ஆறட்டும். காலையில் நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு இந்த ஆப்ப மாவு நல்லா புளிச்சு பொங்கி இருக்கிறத பார்க்கலாம். இதை இப்போ ஒரு கரண்டியால மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம மாவு நல்லா கெட்டியா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் நீர்த்து இருக்கிறத நமக்கு பார்க்க முடியும். ஆப்பம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்மளோட பேசிக்கான ஆப்பம் மாவு ரெடி ஆயிருச்சு. மொத்தமா எல்லா மாவுலையும் நம்ம கருப்பட்டி ஆப்பம் செய்யணும்னாலும் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாவுல இருந்து பாதியை தனியா எடுத்து வச்சுட்டு வெள்ளை ஆப்பம் செய்யணும் அப்படின்னா கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க குவான்டிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆப்பங்கள் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ அந்த ஆப்பம் மாவு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கருப்பட்டி பாகு சேர்த்துக்க போறோம். இந்த கருப்பட்டி பாகு ஒரு ஃபிளேவருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். கிட்டத்தட்ட 1/2 கப் கருப்பட்டி பாகு சேர்த்திருக்கிறோம். இது தோசை மாவை விட அதிகம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஆப்பம் ஊத்தும் போது சரியா வரும். இப்போ பாருங்க, இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நம்ம கரைச்சுக்கணும். இனிமே நம்மளோட ஆப்பம் சட்டி எடுத்து அடுப்புல வச்சு சூடாக்கிக்கலாம். நான்ஸ்டிக் பேன்ல ஆப்பம் போடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்பம் அடிக்கடி செய்ய மாட்டோம் இல்லையா, அதனால இது நம்மளுக்கு ஈஸியா வரும். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து இது மேல இப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறோம். இனிமே ஒரு சுத்தமான துணியோ இல்லைன்னா கிச்சன் பேப்பர் டவலோ எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த எண்ணெய் எல்லாம் அப்படி வைப் பண்ணி எடுத்துடலாம். இந்த எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த ஆப்பம் சரியா வராது. நான்ஸ்டிக் பேனுக்கு இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா வரும். ஆனா மற்றபடி கல்லுக்கு நம்ம எண்ணெய் தேய்ச்சிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இனிமே ஒரு 1.5 கரண்டி ஆப்பமாவை எடுத்து இதுல ஊத்திக்கிறோம். இமீடியட்டாவே இந்த மாதிரி இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க, இந்த மாதிரி இப்படி சுத்தி விட்டுக்கணும். ஆப்ப மாவு கல்ல பட்ட உடனே வேக ஆரம்பிச்சிரும். மீதம் உள்ள மாவு வடிஞ்சு அதோட சென்டருக்கு
கலந்துடும். இனிமே இதையும் ஒரு மூடி போட்டுட்டு வேக வச்சுக்குவோம். தீய நல்லா கம்மி பண்ணி வச்சுக்குவோம். ஒரு 2, 3 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தோம்னா, நம்மளுக்கு இதுலேருந்து நீராவி சொட்டுற மாரி ஒரு சவுண்ட் கேட்கும். அப்படின்னா, உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆப்பம் நல்லா வெந்திருக்கிறத பார்க்கலாம். பாருங்க இந்த நடுவுல எவ்வளோ சாஃப்ட்டா அழகா வந்திருக்குதுன்னு. ஸ்பெசிஃபிக்கா நம்ம வீட்ல ஆப்பச்சட்டி இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துட்டு அதுல கூட நம்ம ஆப்பம் போட்டுக்கலாம். இனிமே இத எடுத்து ஒரு பாத்திரத்துல நம்ம சர்விங் பவுல்ல வச்சுக்கலாம். ஆப்பத்துல ஊத்தி சாப்பிடறதுக்குள்ள தேங்காய் பாலையும் நம்ம இனிமே ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயை பிழிஞ்சு தான் நம்ம யூசுவலா தேங்காய் பால் எடுப்போம் இல்லையா? அது கொஞ்சம் கஷ்டமான முறையா இருக்கும். அதுக்கு பதிலா நம்ம தேங்காய் பால் பவுடர் இல்லைன்னா இந்த மாதிரி டின்ல வர தேங்காய் பால்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா பண்ண முடியும். இந்த பாத்திரம் பேரு கிரீமர். இதுல வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ஊத்துறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல நம்ம 1 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கிறோம். நம்ம தண்ணியை சுட வைக்கலாம் இல்லை, இது ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்குது. இதுல நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். ரொம்ப நல்ல திக்கான ஃபிளேவர்ஃபுல் தேங்காய் பால் கிடைச்சிடும். இந்த ஆப்பங்கள் மேல போட்டு சாப்பிடுறதுக்கு நம்ம கருப்பட்டி பாகையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ப்ரௌன் சுகர் இல்லைன்னா சாதாரண சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கோகனட் மில்க் அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் பாலை சேர்த்த உடனே ஆப்பம் நல்லா ஊற ஆரம்பிச்சிரும். பாருங்க நம்ம ஆப்பம் எவ்வளவு சாஃப்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுல ஒரு பீஸ் எடுத்து நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால்ல நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டா இருக்கும். கருப்பட்டி கிடைக்கல அப்படின்னா மேப்பிள் சிரப் கிடைக்குது அப்படின்னா வெளிநாடுகள்ல இருக்கவங்க அதுக்கு பதிலா இதை யூஸ் பண்ணி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பட்டியோட வாசனை வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேப்பிள் சிரப்போட வாசனை மாதிரியே இருக்கும். மற்றபடி வெல்லம், ப்ரௌன் சுகர் இதெல்லாம் போட்டு செஞ்சா வந்து இந்த வாசனையில வராது. இந்த கருப்பட்டி ஆப்பம் ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.